விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணியில வந்துட்டு ஜாயின் பண்ண போறாரு. ஊடகங்களுக்கு செய்தி குறைவா இருக்குன்னு தெரியுது. ஊடகங்கள்ட்ட தரவு குறைவா இருக்கு, டேட்டாவும் குறைவா இருக்கு அப்படின்னு தெரியுது. சோர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்னு தெரியுது. நாங்கள்லாம் ஃபீல்டில் போயிட்டு இப்போ நான் ஃபீல்டுக்கு ரொம்ப கம்மியாக தான் போகிறேன். ஃபோனில் தான் கான்வர்சேஷன் பண்ணுறேன். நாங்கள்லாம் ஃபீல்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ரொம்ப டைரெக்டான சோர்ஸ் வச்சுருப்போம். நம்ம வந்து அந்த மாதிரிலாம் இப்போ இல்லைன்னு தெரியுது. இவங்கெல்லாம் ஃபோனில் தான் ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்கன்னு தெரியுது. அப்படி டைரெக்டான சோர்ஸ் இல்லாமல் இருக்கும்போது தான் இந்த மாதிரியான தரவுலாம் வந்துகிட்டே இருக்கும். அவர் வந்து சேர்றதுக்கான எந்த வாய்ப்பும் தெரியல. பாஜகவுடைய மாநில தலைவர் ரொம்ப கேட்டகரியாக சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் சேர்றதுக்கான எந்த ஸ்பேஸும் இல்லைன்னு. முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை வந்து காஃபியும் டீ எப்படிங்க மிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற, பாலோட காஃபி பாலோட டீ சேர்க்கலாம், டீயும் காஃபியும் எப்படிங்க சேர்க்க முடியுங்கிற கேள்வி கேட்குறாரு. கொள்கையிலேயே எங்களுக்கு முரண்பாடு இருக்குது. அதில் வந்து ஒன்று இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கும் அதிமுகவும் கொள்கை முரண்பாடு கிடையாது. அதிமுகவுக்கும் பாமகவும் கொள்கை முரண்பாடு கிடையாது. பாமகவுக்கும் தமாகவும் கொள்கை முரண்பாடு கிடையாது. உங்களுக்கு புரியுங்களா? ஆனால் தாவேகா வந்து எங்களுடைய கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லுது. அப்போ அவங்க எப்படி சேர முடியுங்கிற கேள்வி இல்லை. அதனால வந்து அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. பட் இவங்க வந்து ஒரு நியூஸ் வேண்டி இருக்குது, அவர் தமிழில் விஜய் போட்டால் நல்லா இருக்குது, அதனால் அந்த கேள்விகளும் தொடருது, அதுக்கான பதில் தொடருது. வேற வந்து ஐ டோன்ட் see anything new there. அது வந்து வாய்ப்புகள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சரி, எந்த விஷயம் நடந்தாலும் யார் என்ன பேசினாலும் அது பூம் ஆகுதோ இல்லையோ, டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் பேசினா அது பூம் ஆகுது. டிவிகே தலைவரை பத்தின ஒரு செய்தி வந்து அது பூம் ஆகுது. சினிமாவாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், பர்சனல் லைஃபாகவும் இருக்கட்டும், அந்த விஷயம் வந்து எல்லா இடங்கள்லையும் பூம் ஆகி அது பெரிய அளவுல பேசப்படுது. அது என்ன காரணம் சார்? ஏன்னா அவங்க சொல்றாங்கல்ல, வந்து சோசியல் மீடியா வாரியர், என்ன வாரியர் ஏதோ சொன்னார் அவர் வந்து, அந்த வாரியர் வந்து பயங்கரமாக வேகமாக செயல்படுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்கெல்லாம் நேற்று வரைக்கும் அஜித் அடிச்சு பழகிட்டே இருந்தாங்க. அவங்க வந்து அஜித் ஒன்று போட்டால் இவங்க வந்து உள்ள பாஞ்சு வந்து சண்டை போடுறது, இவங்க எதாவது அவங்களை சண்டை போடுறது, அணில் தலை ஏகே அப்படின்னு மாறி மாறி சண்டை போட்டு இருக்குது. அது அப்படியே பழகிட்டே இருந்துருச்சு. கட்சி ஆரம்பிச்சோன்னா இந்த பக்கம் திரும்பிட்டாங்க. புதுசாக இருக்குது. நமக்கு வந்து மற்ற ஐடிவிங்கெல்லாம் ஒரு ஐடிவிங்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி செயல்பட வேண்டியிருந்துச்சு. ஏடிஎம்கேல தான் முதல்ல மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஐடிவிங்னு ஒன்று கிரியேட் பண்ணாங்க. இஃப் ஐம் நாட் ராங், இந்தியாவிலே முதல் ஐடிவிங் வந்து ஏடிஎம்கேல தான் உருவாக்கப்பட்டது. ஐடிவிங்னு ஒரு அமைப்பு ரீதியாக 2014 திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து ரொம்ப எக்ஸிக்யூட் பண்ணார். பட் அமைப்பு ரீதியாக அதை தான் கொண்டு வந்தாங்க. இப்போ எல்லா கட்சியிலுமே வந்திருக்கு. தாவேகா பொறுத்தவரைக்கும் ஐடிவிங்னு ஒன்று அமைக்க தேவையில்லை. தாவேகாவோட தொண்டர்கள் எல்லாமே ஐடிவிங் தான். அவங்க வந்து கடுமையாக எடுத்து போட்டுட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இவங்க வந்து சினிமாவில் அஜித் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் வந்து டிஎம்கே பண்ணுறாங்க. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன, புது வரவுக்கு எப்பயுமே ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நீங்கள் ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா, பாமக கட்சி லான்ச் பண்ணும்போது, தேமுதிக கட்சி லான்ச் பண்ணும்போது, மதிமுக கட்சி லான்ச் பண்ணும்போது, பாஜக திரு அண்ணாமலை வந்தபோது, இதெல்லாம் ஒரு புது வரவுகள் வரும்போது டக்குன்னு வந்து ஒரு ரிவியம் கொண்டிருக்கும். அப்படியான்னு ஒன்று இருக்கும். அதை மாதிரி இங்கே வந்திருக்கும்போது அது ஒரு எழுச்சி இருக்குது. ரெண்டாவது என்னென்ன, திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு சினிமா நட்சத்திரமாக இருக்கனால அதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கிளாமர் ஒன்று இருக்குது, அது ஒரு அட்ராக்ஷன் ஒன்று இருக்குது. அப்போ விஜயை விரும்புகிறவர்கள் பார்க்கிறார்கள், விஜயை வெறுக்கிறவர்களும் பார்க்கிறார்கள். அப்போ டபுள் வியூவர்ஷிப் வந்துடும். அதனால தான் நீங்கள் தமிழ்ல எப்பயுமே விஜய் போடுறீங்க. விஜய் அவர்களுக்கு இப்போ சிபிஐ சம்மன் கொடுத்துருக்காங்க சார். அதே நேரத்திலே செந்தில் பாலாஜி அவர்களுக்குமே கொடுத்துருக்குறாங்க. என்ன காரணமாக இருக்கும் சார்? ஒரே காரணம் தான். கரூரில் வந்து 41 அப்பாவி உயிர்கள் வந்து வெறுமனே ஒரு நட்சத்திரத்தை, தங்களுடைய தலைவரை திரு விஜயை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அப்பாவி உயிர்கள் அணியாமல் இழந்தது தான் காரணம். அதற்கு பின்னணியில் சதி ஏதாவது இருக்குதா அப்படின்னு விசாரிக்க வேண்டிய கடமை இருக்குது. தாவேகா இதுக்கு ஒரு சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டதே தாவேகா தான். அப்போ அதனால தான் உச்சநீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டு நீதியரசர் தலைமையில் ஒரு விசாரணைக்கு வந்து அனுமதிச்சிருக்கிறாங்க. அந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அதில் ஒரு சாட்சி விசாரணையாகத்தான் திரு விஜய் அழைக்கப்படுறாருங்கிற புரிஞ்சுக்கணும். 15ஆம் தேதி இவர் அழைக்கப்பட்டிருக்கார். மார்ச் 15 இவர் அழைக்கப்பட்டிருக்கார். ஸோ வந்து சாட்சியாக தான் 2 முறை விசாரிச்சாங்க, 3ஆவது முறையும் விசாரிச்சிருக்காங்கன்னு கேட்டிருக்கோம். அவர் சென்னைக்கு அழைக்க மாற்ற சொல்லி கேட்டிருக்காரு. அது பண்ணாலும் சரி தான், பண்ணுவாங்களான்னு தெரியல. அண்டு கரூரில் திரு செந்தில் பாலாஜி வந்து அவர் உள்ளூர் மாவட்ட அமைச்சராக இருந்தவர் அப்படிங்கிறனால அவருக்கு வந்து லோக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் உண்டுங்கனால அவர் தான் முதல்ல போய் மருத்துவமனையில் போய் பாதிக்கப்பட்டவங்கள இறந்தவர்களெல்லாம் போய் பார்த்தவருங்கனால அவருக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலான்னு பார்க்குறாங்க. ஸோ எல்லாருமே தகவல் தெரிஞ்சுக்கிறாங்க. உண்மை என்ன, நம்ம வந்து கரூரில் நடந்தது வந்து வெறும் விபத்து தானா அல்லது பின்னணியில் ஏதாவது சதி இருக்குதான்னு விசாரிக்கிறது தான் இந்த முயற்சி. அதனால தான் திரு விஜய் அவர் வந்து அவருடைய கட்சியுடைய மாநாடு தான், அதனால் அவர்கிட்டையும் ஒரு கார்டு கேட்டுக்கிறாங்க. திரு செந்தில் பாலாஜி ஒரு லோக்கலில் இருந்த மினிஸ்டர் அவர் வந்து, அதனால் அவர்கிட்டையும் வந்து கேட்டுக்கிறாங்க. ஸோ அது மாதிரியான விசாரணை தான். விசாரணையுடைய அவுட்கம் தான். நம்ம விசாரணை எல்லாருமே தான் பண்ணுவாங்க, அதில் வந்து குழப்பம் இல்லை. தருமபுரி பஸ்ஸரி போலக்கெல்லாம் வந்து நாங்கள்லாம் சாட்சியாக இருந்திருக்கிறோம். நாங்களாம் வந்து ஏன்னா நாங்கள் மீடியாவில் தான் செய்தி போட்டோம் வச்சோம். அப்போ உங்களுக்கு வந்து என்ன கிடச்சது, ஏது ஃபுட்டேஜ் என்ன கணக்குன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நாங்களாம் இந்த மாதிரி வந்து ஒரு சம்பவம் நடந்தால் நல்ல விசாரிப்பாங்க. அந்த மாதிரியான விசாரணை தான். அதனால முடிவுகள் எப்படி வருதுன்னு பார்க்கணும். அது வந்து விபத்து நாள் நடந்ததா, ஒரு சதி காரணமாக இருந்தது தான் அந்த 41 உயிர்களுக்கான ஒரு ஆத்மா சாந்தியதற்கான வாய்ப்பாக இருக்குது.